வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ஜோதி ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் போன ஜூலை மாதத்துலேருந்து மாத படங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். போன மாதம் நல்ல வரவேற்பும் ஆதரவும் தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் இன்னைக்கு பார்க்கக்கூடியது கும்பராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த மாதம் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதிகமான வேலை பலனால வீடியோஸ் டைம் கரெக்டாக போட முடியல. அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டான டைமுக்கு வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடையும். முதலாக 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனானவர் யாசையை பார்த்து சனி பகவானானவரை சுபத்துவம் படுத்துறதால உங்களுக்கு இவ்வளோ நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டங்களாகட்டும், டென்ஷன் ஆகட்டும், அதுலேருந்து இந்த மாதம் நல்ல ரிலீஃப் அடையக்கூடிய நல்ல ஒரு சமயமாக இப்போது அமைந்துள்ளது. அதே போல் 2ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் நல்ல ஒரு தனவரவுக்குண்டான சமயம். என்னவோ மைனஸ்னால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து செல்லும். அதே போல் 4ஆம் வீட்டில் குருமங்கள யோகம் மிகவும் சுபத்துவமாக இந்த மாதம் முழுக்கவே இருப்பதால் தாயோட ஆரோக்கியத்தை நல்ல ஒரு முன்னேற்றம், தாயாவளி சொந்தத்தினால் நல்ல ஆதாயம் பெற நல்ல சமயமாக இப்போது அமைந்துள்ளது. 7ஆம் வீடு மிகவும் சுபத்துவமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ளாக இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவால் தீரக்கூடிய நல்ல ஒரு சமயமாக இப்போது அமைந்துள்ளது. அதே போல் 8ஆம் வீட்டில் கேதுவானவர் குரு பார்வையில் இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே இந்த சமயத்தில் கைக்கூடியவோ, வெளியூர் வெளி மாநிலத்துக்கு உண்டான வேலை வாய்ப்பு தேடுறவங்க அனைத்து இளைஞர்களுக்குமே இந்த சமயம் மிகுந்த ஒரு நல்ல சமயமாக அமைந்துள்ளது. என்ன ஒன்று, உங்களோட ஆரோக்கியத்தை பற்றி நினச்சி அதிகமாக டென்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பாக இப்போது அமைந்துள்ளது. அப்பாவினோட ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு. 10ஆம் வீட்டில் குரு பகவானோட பார்வை இருப்பதால் இவ்வளோ நாட்களாக நீங்கள் செஞ்சுட்டு வந்த வியாபாரத்தில் அதிகமான லாபம் இல்லாத நிலைமையாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் குரு பகவான் பார்வை மிகவும் சுபத்துவமாக இருப்பதால் நல்ல ஒரு ஸ்மூத்தான பிஸ்னஸ் நீங்கள் இப்போ நடத்துவீங்க. நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய சமயமாக இப்போது அமைந்துள்ளது. அதே போல் 12ஆம் வீட்டையும் குரு பார்வையினால் சுபத்துவம் செய்வதால் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை இனிமேல் நீங்கள் அடைவீங்க. இவ்வளோ நாட்களாக இந்த டென்ஷன் எல்லாமே இந்த சமயத்தில் நிவர்த்தியாகி நல்ல நிம்மதியான தூக்கத்தை கும்பராசிக்காரர்கள் அடைய போவீங்க. படிக்கக்கூடிய மாணவர் அனைவருக்குமே இந்த சமயம் மிகவும் சுபத்துவமாக அமைந்துள்ளது. 4ஆம் வீட்டில் குருமங்கள யோகம் இருப்பதால் புதிய கோர்ஸ் ஆகட்டும், புதிய சப்ஜெக்ட் ஆகட்டும் எடுத்து படிக்கிறதுக்கு எல்லாமே இந்த சமயம் நல்ல உகந்ததாக அமைந்துள்ளது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு தங்கு தடை இல்லை. அதே இந்த மாதத்தினோட சந்திராஷ்டம நாட்களாக 8ஆம் தேதி 9, 10ஆம் தேதி 4 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இந்த மாதமானது கும்பராசிக்காரருக்கு 170% நல்ல பலன்களை அமையக்கூடிய நல்ல மாதமாக அமைந்துள்ளது. மேலும் பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பர்சனல் ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே தேவையான வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் அமைச்சகப்படும். நன்றி, வணக்கம்.